ஒருவர் உழைக்காமல் ஊர் சுற்றுகிறாரோ அவருக்கு நேரம் கெட்ட நேரம், அவருக்கு தான் நேரம் கெட்ட நேரம். எவர் ஒருவர் ஓடி ஓடி உழைத்து தன் குடும்பத்தை உயர்த்துவேன் அப்படின்னு உழைக்கிறாரோ அவருக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். இப்ப எல்லாரும் சேர்ந்து மணமகன் கிட்ட கொடுங்க. கொஞ்சம் குழம்பு போடுறீங்களா? ரொம்ப புதுமையான விஷயம் என் நண்பன் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்காது. உழவின்றி உணவில்லை நேயர்களுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நம்ம சேனல் மூலயமா தான் இந்த அண்ணன் வந்து பழக்கம், தமிழரசன் வந்து இவர் வந்து நம்ம சேனலை வந்து இன்வைட் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி திருக்குறள் முறைப்படி என்னோடய சகோதரனுக்கு வந்து மேரேஜ், அதை வந்து நிறைய பேருக்கு நம்ம தெரியப்படுத்தணும். ஏன்னா நம்ம இயற்கை விவசாயம் இந்த பாரம்பரியமாக பண்ணுறதுனால நிறைய பேரால் வர முடியாது, இல்லை வெளியூரில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறத வந்து தெரியப்படுத்தணும்னு சொன்னார். அதனால் நாங்கள் பதிவு பண்ணுறதுக்காக வந்து பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இது நடந்ததுனால வந்து யார் யாருக்கெல்லாம் ஒரு புதுசாக இருந்துச்சு, இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டும் தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு வணக்கண்ணே. வணக்கம்ப்பா. நம்ம சேனலை இன்வைட் பண்ணியிருந்தீங்க, அப்புறம் உங்களை பற்றியும் கொஞ்சம் சொல்கிறீங்க, இந்த மேரேஜ் பற்றி. ஓகே. உங்கள் தம்பியை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். சரி, உழவின்றி உணவில்லை. நம்ம தம்பி வந்து ரொம்ப க்ளோஸ் நமக்கு. ஓகே. நம்மளுடைய இயற்கை விவசாயம் சம்மந்தமான அனைத்து விதமான காணொலி எல்லா இதுவுமே பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ திருமணத்துக்கு அழைச்சிருக்கேன். நட்பு ரீதியாக வந்து இந்த ஒரு விஷயத்த நல்லா பண்ணி கொடுக்குறதுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ஸ்கூல் மேட்ஸ். இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே இன்னும் என் கூட தொடர்பில், இன்னும் லாங் லைஃப் வரைக்கும் தொடர்புலேயே இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த திருமண முறை வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னுடைய தம்பி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி 2 பேரும் சேர்ந்து பண்ணது தான். இதில் வந்து ஒன்றும் வித்தியாசங்கள் ஒன்றும் இல்லை. தமிழ் முறைப்படி திருக்குறள் சொல்லி கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது தான். அந்த கலாச்சாரன்றது நம்ம தமிழ் மரபை வந்து மறக்கக்கூடாது. தமிழ்ன்ற ஒரு விஷயம் ஒன்றும் நீடித்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இயற்கை விவசாயம்ன்ற ஒரு விஷயம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம். புதுமையெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ரொம்ப பழமையான ஒரு விஷயம். இது பழமையை தான். ஆமாம், இது வந்து புதுமையெல்லாம் இல்லை, இதுதான் வந்து தொடக்கம். இதுக்கப்புறம் நிறைய மாறுதல்கள் நிறைய இருக்குது. மாறுதல் எது இருந்தாலும் நம்மளுடைய உணவு பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாதம்ன்ற ஒரு இது, நம்ம அந்த டிஃபன்ன்றது அது எனக்கு வந்து மேலை நாட்டு கலாச்சாரம் மாதிரி இருந்துச்சு. என்னோட விருப்பத்தில் தான் அந்த சாதம்ன்ற இதை நான் உபசரித்து கொடுத்துருக்கேன். இது வந்து மைசூர் மல்லின்னு ஒரு ரகம். சாப்பாடு எப்படி இருந்ததுன்றது சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். அது அப்புறம் பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு எல்லா விதமான உறவுகள், நட்புகள் எல்லாருமே வந்திருந்தாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா நான் இன்விடேஷனை வந்து வாட்ஸ்அப்பில் தான், சிஸ்டருக்காக இருக்கட்டும் நிறைய பேருக்கும் சரி வாட்ஸ்அப்பில் தான் ஷேர் பண்ணது. ஃபோன் பண்ணி வாங்கன்னு சொல்ல ஒரே மதித்து அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அதுக்கு என்னோட ரொம்ப பெரிய நன்றிகள். நான் நிஜமாலுமே இது ரொம்ப பெரிய விஷயமா வரவேற்கிறேன். நம்ம நிறைய வந்து இயற்கை விவசாயம் இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அது ஒரு விஷயம் மட்டும்தான் அப்படின்ற ஒரு கோணத்தில் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு பன்முகத்தன்மையோட ஒரு மாற்றம் நடக்கும்போது அது விவசாயத்தில் உணவில் மட்டும் இல்லாமல் உடுத்துகிற உடை, இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை அணிஞ்சிருக்க உடை வந்து கதர் துணி தான் போட்டிருந்தாரு. அந்த மாதிரி கொடுத்துருக்க உணவு பரிமாறுறதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய உணவு, நம்ம பாரம்பரிய அரிசி நெல் வகை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அங்கத்தையுமே ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து ஒரு சின்ன சின்ன மாறுதல்கள் மூலயமா தான் பெரிய மாற்றத்தை நோக்கி நம்மளால போக முடியும். ஸோ அதனால் அதை முற்கொண்டு தமிழ் முறைப்படி நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் இது ஒரு பின்னோக்கி போகிறதோ இல்லை வந்து நம்ம ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பின்னோக்கி போகிற மாதிரியான ஒரு முயற்சி கிடையாது. முன்னோக்கி போகும்போது எப்படி நம்ம பாரம்பரியத்தை கூட சேர்த்து அழைச்சிட்டு போகலான்ற மாதிரி ஒரு புரிதலுக்காக ரொம்ப சிறப்பான ஒரு முன்னெடுப்பு இது. தமிழ் அண்ணனும் வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து தோழர். அவருடைய இயற்கை விவசாயம் வந்து ரொம்ப ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். அந்த மாதிரி கல்யாண மாப்பிள்ளை வந்து சுந்தர், அவருக்கும் இந்த எண்ணம் வந்து ரொம்ப மேலோங்கி இருக்கும். அவர் வாழ்க்கை முறையை ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் கொண்டு போகணும்னு நினைக்கிற ஒரு எண்ணமுள்ள ஒரு தோழர் அவர். ஸோ அதனால் அவங்க கல்யாணத்துக்கு வந்து எங்களுக்கும் சந்தோஷம். குடும்பத்தோடு வரணும்னு நினச்சிருந்தோம். ஸோ அப்போ எல்லாருமே அழைச்சிட்டு வந்து தோழர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அழைச்சிட்டு வந்திருந்தோம். இது ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி முன்னெடுப்புகள் நிறைய நடக்கும். இதுக்கப்புறம் ஏன்னா காலம் இப்போ மாறிட்டு இருக்கு, நம்ம எல்லாருமே பார்க்குறோம். ஸோ இது ஒரு உந்துதலாக நிறைய பேருக்கும் இருக்கும். ஸோ அதனால சந்தோஷங்க எங்களுக்கு, பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி. தேங்க்யூ. ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப புதுமையான விஷயம் என் நண்பன் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எனக்கே ரொம்ப புதுசாக இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்,
ரொம்ப சந்தோஷமாக இருக்காது. சான்றோர் பெருமக்களே, சண்முக சுந்தரம், லட்சுமி தென்றல் ஆகிய நாங்கள் இருவரும் இந்த திருமணத்தில் இல்வாழ்க்கையை ஏற்க இருக்கிறோம். எங்களுடைய உறவினர்கள், உற்றார், நண்பர்கள், தோழர்கள், தோழிகள் அனைவரும் இங்கே சான்றாக அமர்ந்திருக்கிறீர்கள். நாங்கள் எங்களையும் அறியாமல் ஏதாவது சிறு பிழைகள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் சிறு பிழைகள் செய்திருந்தால் அது உங்களை பாதித்திருந்தால் அவற்றையெல்லாம் மறந்து எங்களை வாழ்வாங்கு வாழ்க என வாழ்த்த வேண்டுகிறோம். சான்றோர் வாழ்க, சால்புகள் வாழ்க, சான்றோர் வாழ்க, சால்புகள் வாழ்க, சான்றோர் வாழ்க, சால்புகள் வாழ்க, பெற்றோர் வாழ்க, பெற்றோர் வாழ்க, பெருந்தகை வாழ்க, பெற்றோர் வாழ்க, பெருந்தகை வாழ்க, பெற்றோர் வாழ்க, பெருந்தகை வாழ்க. வணக்கம். இது பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்கின்ற வழிபாடு. பிள்ளைகள் பெற்றோரை வணங்கி இருக்கிறார்கள், அதாவது தங்களுடைய கடவுளை வணங்கி இருக்கிறார்கள். இரவு நேரத்தில் திருமணம் நடத்துவதற்கான காரணம், ஒரு காலகட்டத்தில் நெடிய தூரம், இப்ப எனக்கு இருக்கு, நான் தேனியிலிருந்து வந்திருக்கிறேன், ஐயா ஒரு பகுதியிலிருந்து வந்திருக்காங்க, பாமையன் ஐயா, செம்பருதி ஐயா ஒசூர்ல இருந்து வந்திருக்காங்க. நாங்க நடந்து வந்தா கட்டவண்டியில வந்தா ஒரு வாரம் ஆகும். எங்களுக்கு பயணம் எது வசதியா இருக்குன்னா பகல் தான் வசதியா இருக்கும். எனவே பகல் முழுக்க பயணம் பண்ணுவோம், இரவுல எங்களையாவது ஒரு இடத்துல தங்குவோம். இது பழைய காலத்தில் அப்படி நடந்தது. எனவே திருமணம் நடைபெறுவதற்கு வெளிச்சமாக முழு நிலா நாளை தேர்வு செய்கிறார்கள். முழு நிலா நாளை தேர்வு செய்ய, முழு நிலா நாள் அது வேற ஒன்றும் இல்லைங்க, பௌர்ணமி அப்படின்னு இப்ப சொல்றோம். முழு நிலா, அந்த முழு நிலா நாள் எப்படி இருக்குன்னா மிகுந்த வெளிச்சத்தை கொடுத்திருக்கும். பகலெல்லாம் பயணித்து வந்தவர்கள் தங்குவதற்காக மணல் பரப்பினார்கள், வாழை மரங்கள் நட்டினார்கள். இந்த பொங்கல் போடுற, இப்ப எல்லாம் பொங்கல் போடுறோம், இந்த பொங்கல் அந்த காலத்திலேயே போட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அப்படி பகல் பொழுதில் பயணம் செய்து இரவு பொழுதில் நிலவின் வெளிச்சத்தில் திருமணம் செய்தார்கள். அந்த மரபின் எச்சம் தான் இப்பொழுது நேரம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அந்த முழுத்தம் என்பதுதான் முழு நிலா நாள். இந்த முழுத்தம் என்பது இன்றைக்கு முகூர்த்தம் என்றாகி மருவி இருக்கிறது. முகூர்த்த புடவை, முகூர்த்த கால், முகூர்த்த நேரம் என்பதெல்லாம் இந்த முழு நிலவு நாளை குறிக்கும் இல்லையா? இன்னைக்கு என்ன செய்யறோம்? வளர்புறை முகூர்த்தம் என்று வைக்கிறோம். அது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த மரபின் எச்சம். எனவே 10:30க்குள் என்று ஐயா சொல்லி இருக்கிறார். 10:30க்குள் குறித்த நேரத்தில் மங்களரால் சூட்டுவார். அது ஒரு புறஞ்சிருக்கிறது. அந்த வகையில் மங்களரால் சூட்டுகின்ற பொழுது உங்க கையில இதுவரைக்கும் அரிசி கொடுத்திருப்பாங்க வாழ்த்துறதுக்கு. அந்த அரிசியை என்ன செய்வோம்னா மணமக்களுக்கு போடுறோமோ இல்லையோ, நமக்கு முன்னாடி யாராவது பிடிச்சவங்க இருந்தா அவங்க தலையில போடுவோம். உங்களை போட்டு எல்லாம் போடுவோம். இன்னும் நமக்கு சிலர் இருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, நமக்கு ஆகாதவங்க யாராவது இருந்தா வேணும்னே அவங்க மேல வீசுவோம். இந்த இரண்டும் தவிர்க்கப்பட்டு மணமக்கள் மங்கள நாள் சூட்டியதன் பின்பாக 2 பேரும் உங்களை நோக்கி வருவார்கள். அவங்க கூடயே இந்த மலர் தட்டு வரும்.
மணமக்களை வாழ்த்த நினைக்கிறவங்க வாழ்த்துறவங்க மலரை எடுத்து நேரடியாகவே வாழ்த்தலாம். ஆகவே இந்த மணமக்கள் தாலி கட்டுறப்ப நம்ம கையில ஒன்று இல்லையே நீங்க வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. ஒன்று மங்கள நான் மணமகன் மணமகள் கழுத்திலே சூட்டுகின்ற பொழுது பெண்கள் நல்லா பேசுறீங்கல்ல, பெண்கள் நல்லா பேசுறீங்க. குலவோட தெரிஞ்ச பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? பேச தெரிஞ்சவங்க இருக்கிற, குலவோட தெரிஞ்சவங்க இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா குலவை என்பது பெண்களுக்கானது. இன்னும் சொல்ல போனா இந்த திருமண முறையை பெண்கள் தான் நடத்தணும். இப்படி என்ன மாதிரி ஒரு ஆளை நடத்த சொல்லி ஆண்களுக்கு விட்டு கொடுத்திருக்கிறீங்க நீங்க. அதனால இருக்கு. ஆகவே தாலி கட்டுற நேரத்துல குலவையிட தெரிந்த பெருமக்கள் குலவையிடலாம். குலவையிட தெரியாதவங்க மணமக்களை வாழ்க வாழ்கன்னு வாழ்த்தலாம். மங்கள நான் சூட்டுகின்ற பொழுது உங்களுடைய குலவை ஒளியும் அந்த வாழ்த்தொழியும் பின்னாலே இசைக்கிறார்கள் அந்த முழவின் ஒளியும் மட்டுமே இந்த அரங்கத்தில் இருக்க வேண்டும். உங்களுடைய சொந்த கதைகளும் வேறு ஏதாவது கதைகளும் இந்த மணமக்கள் காதில் விழக்கூடாது என்பதற்காக இந்த செய்தியை சொல்லுகிறேன். அவர்கள் தங்களுடைய வாழ்வை தெய்வ வாழ்வாக ஒரு புகழ் வாழ்வாக தொடங்க இருக்கின்ற இந்த நேரத்தில் இன்னும் சொல்ல போனால் இந்த மங்கள நாளை பண்டைய காலங்களில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த சங்க இலக்கியமாக அகநானூறு பதிவின்படி 4 பெண்கள், இன்னும் சொல்ல போனால் குழந்தை பெற்ற பெண்கள், இன்னும் சொல்ல போனால் நன்கு வாழ்ந்த பெண்கள் 4 பேர் சேர்ந்து இந்த மங்கள நாளை எடுத்து மணமகன் கையில் கொடுக்க வேண்டும். எனவே பெண்கள் ஒரு 4 பேர் மேடைக்கு வாருங்கள். இப்ப எல்லாரும் சேர்ந்து மணமகன் கிட்ட கொடுங்க. மற்றது 3 முடிச்சுக்கிறது அவரே போடணும். யாராவது உதவி செய்யக்கூடாது. கொஞ்சம் குலவு போடுறீங்கன்னா மங்களம் என்ற மறைமாட்சி மற்றவன் மங்களம் நன்மக்கட்பேறு. மங்களம் என்ற மறைமாட்சி மற்றவன் மங்களம் நன்மக்கட்பேறு. மங்களம் என்ற மறைமாட்சி மற்றவன் மங்களம் நன்மக்கட்பேறு. சரியாக இந்த மற்றவர்களுடைய கீழே இருக்கலாம். பெற்றோர்கள் மட்டும் உழைக்காமல் ஊர் சுற்றுகிறாரோ அவருக்கு நேரம் கெட்ட நேரம். அவருக்கு தான் நேரம் கெட்ட நேரம். எவர் ஒருவர் ஓடி ஓடி உழைத்து தன் குடும்பத்தை உயர்த்துவேன் அப்படின்னு உழைக்கிறாரோ அவருக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். அப்படி உழைக்கிற உழைப்பாளிக்கு தெய்வம் கூட இருந்து வேலை செய்யும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. தெய்வம் மதிதற்கு குடி செய்வன் எனும் ஒருவருக்கு என் குடும்பத்தை உயர்த்துவேன், என் குடும்பத்தை புகழ் நிலைக்கு கொண்டு செல்வேன், அதற்கு நேரகாலம் பார்க்க மாட்டேன் என்று உழைக்கிறாரு. அப்படி உழைக்கின்ற உழைப்பாளருக்கு தெய்வம் தான் கட்டி இருக்கிற உடையை மடிச்சு கட்டிக்கிட்டு வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லா நேரமும் யாருக்கு நல்ல நேரம்னா உழைக்கிற எல்லாருக்குமே நல்ல நேரம் தான். எனவே இந்த நேரம் நல்லது, இந்த நேரம் கெட்டது அப்படிங்கிறது இல்லை. இந்த 2 பேரும் ஒருவர் இதயத்துக்குள் ஒருவர் குடிபுகுந்திருக்கிறார்கள். இனி நாம் வேறு அல்ல, நான் என்பதல்ல, நீ என்பதல்ல, நாம் என்ற அடையாளமாக இந்த மாலையை மாற்றுகிறார்கள். 3 முறை மாற்றுகிறார்கள். இதை ஏன் 3 தடவை மாற்றணும்? 1 தடவை போட்டா போகாதான் நீங்க கேட்கலாம். ஒருவர் மாற்றிக் கொள்ளுகின்ற பொழுது 3வது முறை ஏற்றுக்கொள்ளுங்க. 3வது முறை மாற்றுகின்ற பொழுது மணமகன் கைப்பொருள் மணமகளுக்கு சொந்தமாக இருக்கும். மணமகள் கைப்பொருள் மணமகளுக்கு சொந்தமாக இருக்கும். அவர் பொருள் இவர் பொருள் என்பது அல்ல, இருவரும் ஒரே பொருள் தான். அது வாழ்வியல் பொருள். வாழ்வியல் பொருள் என்பவர் அடையாளமாக மாற்றுகிறார்கள். அதை தாண்டி 2 பேரும் ஒன்றானதற்கு பின்பு இது என்னுடைய இடம், இது உன்னுடைய இடம் என்று ஏதாவது இருக்கிறதா என்றால் இல்லை. என் உன் என்கின்ற இடம் கிடையாது. இது நம்மிடம். இது உங்க அம்மா வீடு, இது எங்க அம்மா வீடு இருக்குதா? இல்ல.
இவங்க 4 பேர் சேர்ந்தது நம்ம வீடு. அந்த பெண் வீட்டுக்கு மருமகனாக சண்முக சுந்தர் செல்கிறார். மாப்பிள்ளை வீட்டுக்கு மருமகளாக லட்சுமி தென்றல் வருகிறார். 2 குடும்பங்களும் ஒரே குடும்பம் தான். இன்று முதல் 2 குடும்பமும் வேறு வேறு அல்ல, ஒரே குடும்பம் தான். எல்லோரும் முன்னாடி எல்லாமே அப்படியே வாழ்த்துட்டே இருக்கிறோம். நடுப்பகுதி அப்படியே நடந்துட்டே இருக்க.